Assalamu alaikum and hi everyone, welcome to Colombo Sisters Diary. இன்றைக்கு என்ன சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வந்து இந்த வருஷம் ஹஜ் பெருநாள் எங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்றது தான். ஸோ இந்த சேனல் நீங்கள் இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எக்ஸாக்டாக பெருநாளைக்கு முந்தின எடுத்த வீடியோ தான். ஸோ கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இந்த சுட்டி வந்து என் அபாயா அதே மாதிரி அல்பாப் ஷால் எல்லாம் வந்து கழுவி எடுப்போம்னு சொல்லி தான் ஊற வச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அபாயெல்லாம் வந்து நான் நார்மலாக வாஷிங் மிஷினில் போட்டு கழுவுறல கையாலே தான் கழுவி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மந்த்லி அந்த சாமான் லிஸ்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து சாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ அதையும் வந்து பேக்லேருந்து எடுத்து அந்தந்த இடத்துல வந்து போட்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்து என்னென்ன சாமான் வந்து கரெக்ட் ஆயிக்கா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சிட்டேன். மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் டீ ஊற்றிட்டு ஒரு டீ பன் ஒன்றுச்சு, அதாவது டொட் பன் இருந்துச்சு. ஸோ அதை டிப் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதோடய முடிச்சிட்டேன். அந்தாண்டு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட உடுப்பையும் கொஞ்சம் ஊற வச்சு அப்படியே கழுவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லித்தான் வாஷிங் மிஷினில் தண்ணி நிறச்சி இந்த உடுப்புகளையும் வந்து ஊற வைக்கிறேன். அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டீ ஊற்றின வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து நான் அதை ஒன்றும் க்ளீன் பண்ணாமல் வந்து ஊட க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெட்டெல்லாம் வந்து திருப்பி போட்டு ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கடைசியாக வந்து பெட் கவரையும் போட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிலோ கேஸ் வந்து கொஞ்சம் பிலோ விட கொஞ்சம் பெருசாக இருந்த சுட்டி வந்து அதை கொஞ்சம் நான் மடித்து வச்சுக்கிறேன். ஒரு ரூமை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து மாமோட சாரம் வந்து மறுநாள் உடுக்கிறதுக்கு வந்து புதுசு அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கழுவி போடணும். ஸோ அதையும் கழுவி போட்டு காய வச்சிட்டேன். ஸோ அதோட வந்து என் ரூமையும் க்ளீன் பண்ண வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்பேஸில் வந்து நான் ஒரு செரமிக் பவுலில் வந்து ஃபோலிக் ஆசிட் அதே மாதிரி வந்து இந்த நைட் லேம்ப்ட ரிமோட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்ட்ஸுக்கு பூசுகிற ஒரு க்ரீம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து கண்டினியூஸாக குடிக்க வேணும். நான் அதை குடிக்கிறதே இல்லை, எப்படியும் மறந்துடுவேன். சரியாக தூங்க வந்ததுக்கு பிறகு தான் வந்து எல்லாம் குடிக்கல அப்படின்னு ஒரு நினைவே வரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு குடிப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குடிச்சே படுறல. ஸோ அதை வந்து நினைவுபடுத்துறதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு
பவுலில் வந்து என் பெட்டுக்கு மேலாலே வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நைட் பார்க்க போல் வந்து எப்போயுமே எனக்கு நினைவு வந்துடும், சரி டெய்லி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் வந்து நைட் லேம்ப்ட ரிமோட்டும். ஸோ அதையும் வந்து மறந்து தான் வந்து தூங்குறதுக்கே வாரு. ஸோ எல்லாத்தையும் வந்து முக்கியமான ஐட்டங்களை வந்து நான் பெட்டில் வச்சுக்கிற சுட்டி வந்து எனக்கு எப்போயுமே வந்து அது மறக்கிறதில்ல. ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகிக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மறந்து குடிக்காமல் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு போல் ஒன்றில் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வந்து அதை போட்டு வச்சுக்கொள்ளையிலும். ஒவ்வொரு ரூமையும் நான் தனித்தனியாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாலையும் நடுத்துண்டே வந்து நான் கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியாக செய்ய போல் வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிக்கும் வேலை. அதுக்கப்புறம் உடெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கு பிறகு வந்து வாஷிங் மிஷினில் உடுப்பையும் வந்து சுத்த போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுட்டு போன டிஷ்ஷஸ் எல்லாம் கழுவி வச்சிருன்னு வந்துட்டேன். ஸோ எனக்கு இந்த டிஷ் கழுவுறதுலேயே வந்து மிச்சம் பிடிக்காத ஒன்று வந்து இந்த டீ ஊற்றுற சட்டி கழுவுறது தான். நீ என்ன சொன்னால் நான் வந்து தேயிலையை கொதிக்க வச்சு ஊற்றுற சுட்டி வந்து அதிட கசட்டை வந்து உரம் எல்லாம் பட்டிக்கும். ஸோ அதை நான் சிம்பிளாக இப்போல்லாம் எப்படி கழுவுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து அடுப்பு பற்ற வச்ச சாம்பல் ஈகும் தானே, அந்த விரவு எரிஞ்சிட்டு போன சாம்பல். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த இது அதாவது அந்த சட்டி வந்து புதுசு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து எனக்கு சொல்லி தந்தது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ நான் ஃபஸ்ட் அவர் சொல்லப்போ நம்பலை, ஏன்னா நான் கொழும்புல இந்த சுட்டி வந்து எனக்கு இதெல்லாம் வந்து புதுன மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இல்லை அவனோட அம்மா இப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படின்னோடனே வந்து சரின்னு சொல்லி ஒரு நாள் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ பளிச்சுண்டு ஆகிச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எதெல்லாம் எனக்கு வந்து கழுவி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அதுக்கெல்லாம் வந்து நான் சாம்பல் போட்டு தான் தேய்ச்சி கழுவுறேன். ஸோ சிங்க்குனாலும் அப்படி தான். ஸோ ஒரு முறை கழுவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உண்மையாக ஒரு பளிச்சுன்னு ஒரு லுக் வரும். ஸோ இது வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அப்படி க்ளீன் ஆகிக்கணும் இப்படி க்ளீன் ஆகிக்கணும் சட்டி கழுவினா அப்படி ஆகிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல் ஆகிக்கும். அன்றைக்கி என் மாமாவும் இல்லை, அதேமாதிரி வந்து ஹஸ்பண்டும் இல்லை அப்படின்றதுனால வந்து நான் பகல் வந்து ஆக்கவும் இல்லை. ஸோ அது சுட்டி வந்து நான் எல்லா வேலையும் வந்து அதே டைமுக்கு வந்து முடிச்சுக்கொள்ள கிடச்சிச்சு. ஸோ உடெல்லாம் மொப் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ மைனியெல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஈவினிங் வந்து ஷார்ட் எல்லாம் ரெடி பண்ணி நோபெல்லாம் திறந்ததுக்கு பிறகு வந்து ஒரு 7 மணி ஆகி வந்து நான் இந்த டெய்லரிங் வேலை கொஞ்சம் செஞ்சு கொண்டிருந்தேன். பெருநாளைக்கு முந்தினது தான் வந்து நான் ஷாப்பிங் பண்ணவே போயிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ மைனியெல்லாம் வந்ததுக்கு பிறகு வந்து சரின்னு சொல்லி வந்து போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நைட் ஒரு 9:30 பிறகு தான் வந்து நான் வீட்லேருந்தே வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தேவையானதில் வந்து கொஞ்சம் வாங்கி கொண்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா சார் வந்து புதுசாக ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து மசாலா சாய் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். வரப்போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு முக்கியமான மருந்து வாங்க மறந்துட்டு ரிட்டன் வந்து நாங்கள் நாவலப்பிட்டி போயிட்டு அங்கே ஃபுட் சிட்டி மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தேன் சொல்லி அங்கே அந்த மருந்தையும் வந்து வாங்கிட்டு வந்தோம். ரிட்டன் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மறுநாள் பெருநாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ வந்தோடனே வந்து அவசரமாக எனக்கு வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு வேலையும் செய்ய கஷ்டம் அப்படின்றதுனால வந்து நான் வேலையை வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங்கோடையே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மாமியோட வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸ் அதுக்கப்புறம் வந்து பிளேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு வந்து பள்ளி விட்டு வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிக்கும் அப்படின்ற சுட்டி வந்து அந்த வேலையை வந்து முடித்து வச்சுட்டேன். இங்கே வந்து கிளைமேட் வந்து கூல் ஆகிக்கின்றதுனால வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து சூடு என்னமாச்சு குடிச்சே ஆகணும். ஸோ நான் வந்து சுருக்க வந்து எனக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அயர்ன் பண்ணுற வேலை எல்லாமேக்கி ஸோ மாமாடையும் அதே மாதிரி வந்து என் ஹஸ்பண்டையும் அதுக்கப்புறம் வந்து ஏன் டப்பாயா எல்லாம் வந்து அயர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நைட்டுக்கே செஞ்சு வச்சிரும் அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் வேலை ஈஸி ஆகிக்கும். பட் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ மார்னிங் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பெருநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து மார்னிங் வந்து உடுப்பாயம் பண்ணுறது எல்லாமே
வந்து எங்களோட அபுவோட வேலை தான். ஸோ இன்கேஸ் அபு தொலை போயிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து எங்களோட உடுப்போல் நாங்கள் வந்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ எல்லாமே வந்து சேஞ்ச் எனக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் மைனி எல்லாம் ரெடியாகி வந்து தொழுவுறதுக்கும் வந்துட்டோம். ஸோ லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரே டைமில் தான் வந்து தொழுவிக்கிறேன். வளமையாக வந்து வெட்ட வெளியில் தான் வந்து தொழுவிப்பாங்க. பட் மலை மாதிரி இருக்கிற சுட்டி வந்து இந்த மாதிரி மஸ்ஜித் தொழுகை தான் தொழுவிச்சிருந்தாங்க. தொழுந்துட்டு வந்துட்டு அவசரமாக வந்து இறைச்சி கறியெல்லாம் வந்து ரெடி பண்ணி அதாவது நைட்டே ஆக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து இடியாப்பத்தையும் வந்து அவிக்க வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் செஞ்சு மாமியோளுக்கு சாப்பாடையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அந்தாண்ட பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து புட்டை விற்காமல் நான் இடுப்பாக சவ்வரிசி கஞ்சி காய்ச்சிருந்தேன். ஸோ இடியாப்பம் அதுக்கப்புறம் இறைச்சி கறி அதுக்கப்புறம் வந்து சவ்வரிசி கஞ்சி அதுக்கப்புறம் தேங்காய் சம்பல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ பால் கறி ஆக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து கொண்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பகல் ஆக்கிற வேலொண்டிக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஆறுதல் வந்து நான் கஞ்சையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட மச்சாண்ட மகளை வந்து கூப்பிட்டு வந்து இருந்தே வந்து மரத்தோணி போட சொல்லி. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மரத்தோணியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பகல் வந்து ஆக்கிற வேலை இல்லை அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து வேலைகளை செய்யலுமா இருந்துச்சு எனக்கு. மச்சான மகளுக்கு வந்து மருத்துவணி போட போல் வந்து எனக்கு ருபைஹாடே நினைவுத்தான். ஏன்னு சொன்னால் வந்து போன முறை நோன்பு பெருநாளைக்கு தாத்தா எங்களை வீட்டுக்கு வந்திருந்த டைம் வந்து நான் ருபைஹாக்கும் இந்தமாரி தான் மருத்துவணி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ என்ன நோன்பு பெருநாள் விளாக் பார்த்தவங்களே தெரிஞ்சிக்கும். ஸோ ருபைஹாவும் இந்த கேர்ளும் சேம் ஏஜ் தான். ஸோ எனக்கு அதே நினைவு தான் ருபைஹாடே. ஒரு 2-2:30 போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாம் ரெடி ஆகி வந்து மாமி வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன சொன்னால் வந்து லஞ்ச் அங்கே அப்படின்ற சுட்டி வந்து அங்கே போக வேணும். ஸோ அங்கேயும் வந்து போயிட்டு வந்து தான் வந்து ஒரு நெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு தூக்கம் இல்லாத சுட்டி வந்து கண்ணெல்லாம் வந்து எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாமி லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி தந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து மின்ட்டில் வந்து சட்னி செஞ்சுருந்தாங்க. அதேபோல் வந்து மாங்காய் கறி ஆக்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னமோ இருந்துச்சு எனக்கு நினைவும் வருதில்லை. ஸோ டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வட்டலாப்பம் அவிச்சிருந்தாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லோரும் சேர்ந்து வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருந்தோம். அப்போ தான் எனக்கு நினைவு வந்துச்சு நான் பெருநாளாண்டு ஃபோட்டோஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லி. கல்யாணத்துக்கு முன்னுக்கும் சரி கல்யாணத்துக்கு பிறவும் சரி வந்து நான் வந்து பிக்சர்ஸ் எடுக்கிறதே இல்லை. நோன்பு பெருநாள் கூட எடுக்கவே இல்லை. ஸோ எனக்கு அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு நினைவு வந்துச்சு ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் அதை எடுத்துக்கொண்டே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உக்காஷை வந்து என்னைய கண்டுட்டார். ஏன்னா உக்காஷோட வாப்ப முகடும் வந்து அங்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக என்னை கூப்பிட்ட சுட்டி வந்து நான் ஹஸ்பண்டோட வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதாவது தாத்தரை மாமி வீட்டுக்கு. ஸோ அங்கே போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் புள்ளைகளோடு இருந்து கொண்டு இருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன மைனிட மகள். ஸோ ட்ரைபோர்டில் வந்து ஃபோனை வந்து ஃபிட் பண்ணிக்கிறக்காண்டு அதை வந்து அவள் பிடிச்சி பார்க்குறதுக்கு வந்திருந்தா. ஸோ அந்த கிளிப் தான் வந்து அதில் ரெக்கார்ட் ஆகியிருந்துச்சு. ஸோ நைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் புது பெட்ஷீட் ஒன்று மாற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து மைன் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உடனே வந்து அதையும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்து நைட்டை வந்து அதையும் நான் மாற்றிட்டேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தாத்தா எனக்கு வாங்கி தந்திருந்தேன். ஸோ ஈவினிங் நான் அங்கே போன டைம் வந்து எனக்கு ஒரு காஜல் தந்திருந்தா. ஸோ அதையும் வந்து நான் பெக்லேருந்து பிரித்து அதையும் வந்து கொஞ்சம் பூசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை கழட்டி கொண்டு இருந்தேன். ஒரு கையில் ஃபோனை வச்சு கொண்டு கலட்டுற வந்து கஷ்டமாக இந்த சுட்டி வந்து நான் ஃபோன் எடுத்து வச்சுட்டு அதை கழட்டி பார்த்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ மார்னிங்கோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முந்தின வட்டலாப்பம் செய்யலை அப்படின்னு சொல்லி வந்து வட்டலாப்பத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு இருந்தேன். ஸோ பானி காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து சீனி தீச்சி போட்டு எல்லாம் செஞ்சுருந்தேன். ஸோ நார்மலாகவே வந்து கித்துள் கருப்பட்டி அப்படின்னா டார்க் குறை வைக்கும் அப்படின்ற சுட்டி வந்து கொஞ்சம் டே கூடுதலாகவே வந்து சீனி தீச்சி சேர்த்திருந்தேன். வட்டலாப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. நிறைய பபிள்ஸ் வந்து அதுலேருந்து வந்து பானி வடிகிற மாதிரி. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் வைக்கணும் வட்டலாப்பம்.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் ஒரு வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். Until then, take care. Bye.